Good afternoon. Good afternoon, sir. Good afternoon, sir. Okay. எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டேன், sir. Okay. சுத்தமான சாப்பிட்டேன், sir. Okay, very good, very good, லோகநாதன். இருங்க. இப்ப இவங்க எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடண்ட்ஸ். இவங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா கான்செப்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இவங்களுக்கு கவர் பண்ண போறோம். இது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ், இவங்க இதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்க போறாங்க, பர்பஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றத நீங்க இந்த வீடியோல பாருங்க. இவங்களுக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்றது. இது ஒரு சிம்பிள் டாஸ்கா இருந்தாலும் இது மூலமா அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாவே. இது என்னன்னு சொல்லுங்க. இது என்னது? ஓகே. இதோட கேப் என்ன கலர்? இதோட கேப் ஓகே. இது தொட்டு பாருங்க, இது தொட்டு பாருங்க. ஓகே. இது தொட்டு பாருங்க, இது தொட்டு பாருங்க. ஓகே. இந்த வாட்டர் பாட்டில் சில்வரா இல்ல கண்ணாடி பாட்டிலா இல்ல பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலா? ஓகே, வெரி குட். இந்த தொட்டு பார்க்குற மூலமா இந்த அதாவது இதை சென்சரின்னு சொல்லுவோம். இவங்க இந்த தொட்டு பார்க்குற மூலமாவும் அதுக்கப்புறம் இவங்க கண்ணு மூலமா பார்த்து இது என்ன கலர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து சென்சரின்னு சொல்லுவோம். இது மூலமா இம்ப்ரூவிங் சென்சரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சுக்கிட்டாங்க இது மூலமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலாம். பாருங்க, இவங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா இருக்கிறதால நம்மளோட கைடன்ஸ் வந்து இவங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? கவின், இந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஃபுல்லா வர முடியும். சின்ன பொறுத்து பார்க்கலாம். இது மூலியமா பாப்பீங்க. இவங்களுக்கு ஹேண்ட் கோஆர்டினேஷன் வருது பாருங்க, ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். இதை வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் வேற, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வேற. ஆனா இவங்களுக்கு இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். பாருங்க, நுணுக்கமான வேலைகளை ஃபுல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் கவின். ஓகேங்க. இது மூலியமா அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, இவங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கலாம்னா, தண்ணியை வேஸ்ட் ஆகாம எப்படி சேவ் பண்ணணுன்றதையும் நம்ம கற்றுத்தரலாம். சிந்தா மூத்துங்க. வெரி குட். ஃபில் பண்ணுங்க. ஓகேங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ அவங்க தண்ணி சிந்தினாங்கனாலோ ஏதாச்சும் லைட்டாக சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கனாலோ இவங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் ஆகணும், அவங்கள கொண்டு போகணும். ஓகே. இது மூலியமா அவங்களுக்கான புரிதல் தன்மை வந்து அதிகமாகும். அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் வரும். வெரி குட். தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இவருக்கு வந்திருக்கு. வெரி குட். கிளாஸ் தாங்க. ஓகே. இதுல தண்ணி ஃபுல்லா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? தண்ணி ஃபுல்லா இருக்கா கம்மியா இருக்கா? தண்ணி ஃபுல்லா இருக்குங்க சார். ஓகே, வெரி குட். இந்த தண்ணி நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா இது சில்லுன்னு இருந்துச்சா இல்ல ஹீட்டா இருந்துச்சா இல்ல நார்மலா இருந்துச்சா? தண்ணி நார்மலா இருந்துச்சா கவின்? எப்படி இருந்துச்சு? நார்மலா. ஓகே, வெரி குட். தண்ணி நார்மலா இருந்துச்சு. இது பார்த்து சின்ன ஒரு சிம்பிள் டாஸ்கா இருந்தாலுமே இது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றத நம்ம பார்த்தோம்.
பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா இருக்கறனால எல்லாத்துக்குமே ஒரே மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியாது. அஸ் a ஸ்பெஷல் டீச்சரா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். யார் யார் எந்த லெவல்ல எந்த லெவலில் உங்களுக்கு ஐக்யூ லெவல் இருக்கு, எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி நம்ம டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து மாற்றி அவங்களுக்கு தேவையான மெத்தடாலஜியில் நம்ம டீச் பண்ணணும். அவங்களுக்கு புரிதல் தன்மை கொண்டு வர்றதுக்கு நம்மளால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம சொல்லி தரணும். இப்போ ஒருத்தவங்க தப்பா பண்றாங்கன்னா இப்போ இன்னொரு பையனுக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா அதாவது மெமரி லெவல் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு ஹேண்ட் கோஆர்டினேஷன் இந்த மாதிரி கரெக்டாக வராதவங்களுக்கு நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸை கொடுத்து பண்ண வைக்கிறப்ப ஆனால் அவனுக்கு கரெக்டாக அந்த ஹோல்ல ஊற்ற முடியும், ஆனால் அவனால சிந்தாம ஊற்ற முடியல அப்படின்னு பண்றப்ப அவனை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவனுக்கு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் தந்தா அவனுக்கும் நம்ம சிந்தாம ஊத்துறது அந்த மாதிரி அந்த ஒரு கான்செப்டை அவனுக்கு நம்ம புரிய வைக்க முடியும். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தது நம்ம சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனா இது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் டாஸ்க் இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இன்னொரு வழியை கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.